ஆச்சு? ஏன் இன்னும் கதிர் வரல? பாட்டி சொன்ன டைம்க்கு எல்லாரும் கதிர் இங்க வந்திருக்கணுமே. இவன் வேற ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். அத்தம் அவனே கதிரு, சீக்கிரம் வாடா. கதிர் வரா. லிஃப்ட் கேக்குறது நான் தானே தெரிஞ்சா கண்டிப்பா கதிர் வண்டியை நிறுத்த மாட்டா. கெட்டப்ப மாத்திருவோம். யாருங்க? சார், கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? யாருமா நீங்க? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்ல சார். இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போங்க சார். என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதறீங்க? சார், அங்க ஒருத்தன் பைக் கிட்ட நிக்கிறான் பாருங்க சார். அவன் என்னையே முறிச்சு பாக்குறான் சார். முதல்ல என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க சார். என்னங்க நீங்க மட்டும் வந்து உட்கார்றீங்க? சார் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். வண்டி எடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏங்க நான் இருக்கேங்க, பயப்படாதீங்க. யார் அவன்? ஐயோ சார், போங்க சார் ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் சார், வண்டி எடுங்க. சொல்ற, கதிர் கிளம்பிட்டானா? ஆமாண்ணே. நான் சொன்ன மாதிரி நடக்குதா? நீங்க சொல்லாதது நடக்குதுண்ணே. என்னடா சொல்ற? கூடவே அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறானே. எந்த பொண்ணு? அதானே அந்த நர்மதா. அவ எதுக்குடா அவன் கூட போறா? 2 பேரும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போறாங்கண்ணே. எப்படி சொல்ற? அந்த பொண்ணு தலைக்கு முக்கடெல்லாம் போட்டுக்கிட்டு யாரும் பார்க்க கூடாதுங்கிற மாதிரி ஏறி போகுதுண்ணே. என்னடா குழப்புற? என்னாச்சுங்க? அந்த கதிர் பைய கூட நர்மதாவும் போயிட்டு இருக்காளாமா. அவ எதுக்கு போறா? ஏன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவ எதுக்குடா அவங்க கூட போயிட்டு இருக்கா? எனக்கு மட்டும் எப்படின்னா தெரியும்? சரி, அதை விடு. அதுவும் நல்லதுக்குதான். ஒரே கல்லுல நமக்கு 2 மாங்காய் அடிச்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குண்ணே. அவன் வண்டி நம்பரை நம்ம ஆளுகளுக்கெல்லாம் அனுப்பிடு. தோ இப்பவே அனுப்பிடுறேண்ணே. இந்த வர்றா, எந்த இடத்துலயும் நமக்கு பிசிறு தட்டிடக்கூடாது. அவன் மாப்பிள்ளை வீட்டை பாக்குறதுக்கு முழுசா போய் சேரக்கூடாது. அவன் ஊரு குலைஞ்சி இருக்கிறத பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வரணும். புரிஞ்சுதா? அண்ணே, அதெல்லாம் பக்காவா இருக்குண்ணே. வேலையில பிசிறு தட்டாதுண்ணே. நாளைக்கு காலையில மணிமங்கலத்துல அழுகிற சத்தம் கேட்குண்ணே. அது போதும்டா. இதெல்லாம் சும்மா வாய்ஸ் அவுடெல்லாம் இல்லாம செயல்ல இருக்கணும்டா. கண்டிப்பாண்ணே. பாவனர் சிதம்பரம் இந்த வயசான காலத்துல இந்த அதிர்ச்சியெல்லாம் எப்படித்தான் தாங்க போறானா தெரியல. அந்த அளவு விடுங்க. நீங்க சொன்னது எதுவும் நடக்கலன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியும்ல? டேய், இந்த தடவை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது பெரிய டீம்டா. தாட்டையமே இல்லாம சம்பவம் பண்றவங்க. விடியறதுக்குள்ள வேலையை முடிச்சிருவாங்க. நீ போய் நிம்மதியா தூங்கு போ. இல்லப்பா, என்னால தூங்க முடியாது. அந்த கதிர் பயல காலி பண்ணிட்டேன்னு நல்ல செய்தியை சொல்லுங்க, அதுக்கப்புறம் போய் தூங்குறேன். டேய், அவனை காலி பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தா என்னைக்கோ காலி பண்ணி இருந்திருக்கலாம்டா. ஆனா அவன் குடும்பத்தை வாழவும் விடாம சாகவும் விடாம பண்ணணும்டா. அதுக்கப்புறம் அவன் என் காலை கட்டி புடிச்சு இதுக்கு பதிலா நீங்க என்னை கொன்றுங்கன்னு கெஞ்சணும்டா. அப்ப அவனை வேரோட சாய்க்கணும்டா. அது வரைக்கும் இந்த வாழ்வா சாவானுங்கிற விளையாட்டு போய்கிட்டே தான்டா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறது நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணுமே. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நீ உன் அப்பாவை நம்பு. என்னாச்சு? நல்ல வேளை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன்.
எனக்கு ரவுடிங்களை பார்த்தாவே ரொம்ப பயங்க. நீங்க பச்சை மண்ணு மாதிரி இருக்கீங்க. ஏங்க வெளி தோற்றத்தை வச்செல்லாம் யாரையும் எடை போட்டுறாதீங்க. ஐயோ, அப்ப நீங்களும் மோசமானவரா? இல்ல இல்ல, நான் பொதுவா சொன்னேன். அம்மா நீங்க எங்க போனோம்? நீங்க எங்க போறீங்க? நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போறேன். அப்ப நானும் அங்கதான் போறேங்க. எது? இல்லங்க, போற வழியில அந்த பக்கமா நான் இறங்கிக்கிறேங்க. ஆ சரிங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, சரியா? ம். ஏங்க இப்படியே எவ்வளவு தூரம் போவீங்க? அதான் சொன்னேனே கோயம்புத்தூர் வரைக்கும்னு. ஐயோ அது இல்லங்க, இப்படியே எவ்வளவு தூரம் பேசாம போவீங்கன்னு கேட்டேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு பொண்ணுங்க கிட்ட அவ்வளவா பேசி பழக்கம் இல்லைங்க. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா, நீங்க எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க? தெரியலங்க. உடனே ரிட்டர்ன் வந்துருவீங்களா? தெரியாது. என்ன கேட்டாலும் இதே பதில் தான் சொல்வீங்களா? தெரியாது. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாதுன்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா வரீங்களா? பேசாம வந்தா எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க பேசினாதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, என் மூஞ்சிய பார்த்தா மெர்சல் ஆயிடுவீங்க. என்ன சொல்றீங்க? அவ்வளோ அழகா இருப்பேன்னு சொன்னங்க, பாக்குறீங்களா? அதான் சொன்னலாங்க, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாம பேசுறது இல்லன்னு. ஏங்க, உங்களை என் மூஞ்சிய பாக்குறீங்களான்னு தானே கேட்டேன். அப்போ உங்களுக்கு அழக ஆராதிக்க தெரியாதுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம வரீங்களா? சரிங்க, ஆனா நீங்க பேசிட்டு தான் வரணும். ஏங்க எங்க இறங்கணும் முதல்ல அதை சொல்லுங்க. ஐயோ, அதுக்குள்ளேயுமா? இடத்த சொல்ல போறீங்களா இல்ல இங்கேயே இறக்கி விடட்டுமா?